ஸோ இறைவன் இஸ்ராயேல் மக்களுக்கு சொல்லுகிறார், இவற்றை நீங்கள் கடைபிடித்தால் உண்மையாக நான் ஆசீர்வாதம் செய்வேன், இல்லை என்றால் பாலைவனமாக மாறிவிடும். இன்றைய தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? நாம் 365 நாட்களும் விவசாயம் தானே செய்து கொண்டிருக்கிறோம். உரங்களை கொட்டுகிறோம், உப்புகளை கொட்டுகிறோம், பாஸ்பரஸ், நைட்ரஜன், யூரியா நிலத்தில் போட்டு அதை அழித்து கொண்டிருக்கிறோமே. இயற்கை விவசாயம் என்பது ஒரு பூஜை போல. எப்படி நாம் பூஜை செய்கிறோமோ, திருப்பலி ஆற்றுகின்றோமோ, அதைப்போல் நமது முதியோர்கள் திருப்பலி ஆற்றி கொண்டிருந்தார்கள். விவசாயம் ஒரு திருப்பலி என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு ஆன்மீகமாக செய்து கொண்டிருந்த ஒரு காலம். ஆனால் என்ன ஆனது? பசுமை புரட்சி வந்தது. பசுமை புரட்சி வந்தவுடன் பணத்திற்கு ஆசைப்பட்டார்கள். பசுமை புரட்சியிலே மருந்துகள் கொட்டுங்கள், திருப்பலி அல்ல, தெருப்பலியாக மாறிவிட்டது. எல்லோரும் பணம் செய்ய வேண்டும். நிலத்தை ஒரு விளைபொருளாக பார்த்தார்கள். நமது முதியோர்கள் நான் சொன்னது போல திருப்பலியாக நடந்து கொண்டிருந்த பொழுது அதை உறவாக பார்த்தார்கள், தெய்வமாக, மனைவியாக, தாயாக. ஆனால் இப்பொழுது வேறு விதமாக நிலத்தை பார்க்க ஆரம்பித்தார்கள். நிலத்தில் எல்லா கெமிக்கல்ஸையும் போட்டு சாவடிச்சிட்டாங்க. நிலம் செத்து விட்டது. அடுத்து நமக்கு ரெஸ்ட் கொடுக்கல. அதுக்கு கட்டாயம் பாலைவனம் ஆகக்கூடிய கட்டத்தில் நமது இந்தியா, தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. வியாபார நோக்கத்தோடு மனிதன் நிலத்தை அழித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி செய்கின்ற பொழுது கட்டாயம் பாலைவனம் ஆகக்கூடிய கட்டத்தில் நமது நிலம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் ஓய்வு கொடுத்தால் நிலம் நமக்கு எல்லாவற்றையும், தானியங்களை வாரி வழங்கும். நாம் ஓய்வு கொடுக்காத பட்சத்தில் கட்டாயம் பாலைவனம். நிலம் தானாகவே விடுதலையை தேடிக்கொள்ளும். நிலம் எனக்கு ஓய்வுதான், ஒரு வருடம் ஓய்வு அல்ல, 20 லட்சம் ஆண்டுகளுக்கு ஓய்வு எனக்கு தேவை என்று அதுவே எடுத்துக்கொள்ளும். ஆகவே நாம் அதை புரிந்து கொண்டு நிலத்திற்கு தகுந்த மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும்.